அதனை தொடர்ந்து என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் திருநாளி அருகாமல் உள்ள காடமங்கல மண்ணின் மைந்தன் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனை நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் மணி ஐயாவுடைய மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்பது எனக்கு பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர ஆசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பவன்காமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். நீ பொட்டு வச்ச தங்கத்தோடும் ஊருக்கு நீ மகுடும் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் அட நீ தங்க கட்டி குட்டி அடவோ பேர சொல்லும் பட்டி தொட்டி நீ பொட்டு வச்ச தங்கத்தோடும் ஊருக்கு நீ மகுடும் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். போயிட்டு வரேன். நாடகம் மற்றும் அன்பாலயத்தில் எதுவும் முதியோர்களை சேர்க்குற மாதிரி இருந்தால் அந்த 3 நம்பரை தொடர்பு கொண்டுக்கோங்க. மேலே இருக்குது என் நம்பரு போட்டிங்கன்னா 15 வருஷம் ஆனாலும் எடுக்க மாட்டேன். அதை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சின்ன பையெல்லாம் ஃபோன் அடிச்சுக்கிட்டு என்ன எம்கேஆர்ண்ணே ஒரு சோக்கு சொல்லுன்றேன். அதுலேயும் சில பேரெல்லாம் அன்றைக்கெல்லாம் ஒருத்தன் அழுதுட்டு என்னை கேட்காத கேட்டேன். மேடம் அன்னைக்கு நீ என்ன பப்புன்னு மயிறு பப்புன்ட்டேன். இப்போ மயிர் எடுத்துட்டேப்பா என்னப்பா பொட்டிருச்சு இல்லை என்ன அண்ணன் தம்பின்ற பேச்சுக்கு தானே 3 மாதமாக உனக்கு ஃபோன் அடிக்கிறேன் என்ன மனுஷன் அப்படி இப்படின்ட்டேன். என்னப்பா சொல்லுப்பா அப்படின்ட்டேன். இது ஓ நம்பர் தானே? ஆமாம் அதை கேட்கத்தான் ஃபோன் அடிச்ச வை அப்படின்ட்டேன். இல்லை சில பேர் பேசுவேன். போயிட்டு வரவா பொம்பளை பிள்ளைய வர சொல்கிறேன் இல்லைன்னா ஊசி போயிடணும். என்னப்பா தம்பி அது டவுன் பஸ்ஸா எப்போ வரும்? ஆமாம் இவர் லவ்வரு அப்படி துடிக்கிறாரு. புருஷனே கவுறாங்க. ஹலோ காட்டு வழி போற பொண்ணே கவலைப்படாத காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத நரியன் சுப்பராயபுரம் ஊரு சொன்னா புள்ளி பதுங்கோ பாரு. நரியன் சுப்பராயபுரம் ஊரு சொன்னா புள்ளி பதுங்கோ பாரு. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாதே காட்டு புலி வழி வரைக்கும் கலங்கி நிக்காதே. நரியன் சுப்பராயபுரம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. நரியன் சுப்பராயபுரம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. நரியன் சுப்பராயபுரம் ஊரு சொன்னா புள்ளி ஒதுங்கோ பாரு. வீரத்துக்கு ஒத்துக்கிட்டா நியாயத்துக்கு கட்டுப்பட்டா. வீரத்துக்கு ஒத்துக்கிட்டோம் நியாயத்துக்கு கட்டுப்பட்டோம். வீரத்துக்கு ஒத்துக்கிட்டா நியாயத்துக்கு கட்டுப்பட்டா. தமிழ்நாடு ஊரா இன்னும் பேசுது இந்த ஊரா. நம்ம தமிழ்நாடு ஊரா இன்னும் பேசுது இந்த ஊரு. காட்டு வழி போற பொண்ணே கவலைப்படாத காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காதே. நரியன் சுப்பராயபுரம் ஊரு சொன்னா புள்ளி ஒதுங்கோ பாரு. ஆமா அபிராமம் பக்கத்துல நரியன் சுப்பராயபுரம்
நிற்கும் நான் பாடு நேரம் ராப்போதுதான் ஏ ஒரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடு நேரம் ராப்போதுதான் நீர் தூங்கும் நிலவும் தூங்கும் ஆகாய நிலவும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் ராத்தோழிதான் என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை காத்தோடு போகும் காத்தாடினா ஏ ஊரு மதுரை பக்கோ ஏ பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் ராப்போதுதான் யார் யாரோ ஆசைப்பட்டா சேர்த்து வைக்கும் அன்னக்கிளியே ஓ வாழ்க்கை என்ன ஆச்சு நான் கேட்கிறேன் ஊரார ஏத்தி விட்டு ஏறி நிற்கும் தன்னந்தனியே அதை போல உன்னை தானே நான் பார்க்கிறேன் விதியோடு போகும் அடிதங்கச்சி குடிகார அண்ணன் இவ ஓங்கச்சி பாட்டாளி சோகந்தீரும் அதனால பாடுறேன் ஏ ஊரு மதுரை பக்கம் ஏ பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடு நேரம் ராப்போதுதான் எல்லோர்க்கும் வாழ்க்கை இங்கு எண்ணம் போலே வாய்க்காதம்மா வாய் காட்டி விட்டு தள்ளு ஏங்கணும் வந்தார வரவில் வப்போ விட்டு போனா செலவில் வப்போ வேண்டாத பாரோ எல்லாயே தாங்கணும் பூ பூத்ததெல்லாம் காயாகுமா காயானதெல்லாம் கனியாகுமா இதற்காக வாடலாமா அதனால பாடுறேன் ஏ ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடு நேரம் ராப்போதுதான் நான் பாடு நேரம் ராப்போதுதான் என்னம்மா வந்தோடனே எல்லாமே கலந்து விழுகுது ஒவ்வொன்னா விழுகு. 4 பேருக்கு வணக்கம் பெட்டிக்காரரே. வணக்கம்மா அண்ணே இதை கொஞ்சம் எடுத்து வைங்க. ஹலோ நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம் அண்ணே. வணக்கம் அண்ணே. ஆல்ரவுண்டுக்காரனே வணக்கம் தாளக்காரனே வணக்கம் மைக் செட்டுக்காரனே. நல்லா இருக்கிற ஏன் இப்படி உருன்னு இருக்கிய? கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. இங்கே டான்சராக தோண்டி நடிக்கும் பிரகதீஸ்வரி அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். ஐயா போல வேற ஒரு பேசுங்க. அப்புறம் வந்தமா 4 வச்சு நாட போடுமா? அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாரும் நல்லா இருக்க முடியும். முருகண்ணே வணக்கம். அந்த 4 பேர் நீங்க தானா? சரி சரி அருமையா ஏறி நன்னாங்க ஏறி நன்னா மாமா எந்த பையன் ஏறி நண்டாங்க ஏறி நண்டா மாமா இழந்த வேலை நொப்புதாண்டா ஏறி நன்னா உலப்பட்டி மாமா பழத்தெல்ல வரி கேட்டுமா பழத்தெல்ல வரி கேட்டுமா தானே தானே அடே தானே நானே நானே
பாரடி மச்சமுள்ளாலடி ஏ ஒட்டவே வெட்டணும் வாங்கடி ஏ மச்சான பாரடி மச்சமுள்ளாலடி அடி கையளவு நெஞ்சத்திலே கடலளவு ஆசை மச்சான் இந்த அடி அளவு எதுவும் இல்லை அதுதான் காதல் மச்சான் ஆளே பாரு நல்லா இவரே ஏ ஆளே பாரு நல்லா குத்துறனே சொல்லிவிட்டு குத்தாம போறீங்க ராசாவே ஏ ராசாவே அடி என்னத்தே அடியே என்னத்தே ஏ ராசாவி ஏ ராசாவி ஏ மாட்டிரனே சொல்லிவிட்டு அடி பஞ்சு மிட்டாய் சில கட்டி அடி பட்டு வண்ண நோக்க போட்டு அடி வச்சுக்கவா இடுப்புல ஒரு வச்ச கிளி சுத்துதையா இடுப்புல பார்த்தாலும் பார்த்தேனா புள்ளரங்குமா அடி பார்த்துக்கிட்டே நிக்கிறேன் நீ புள்ளரங்குமா தஞ்சாவூர் உருமி மேலும் தாளத்தோடு பாடி வரோம் உங்க 4 பேர்கிட்டயும் 4 பேர்கிட்டயா வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல அடுத்து மிருதங்கரனே நான் சூடானே மோகினி நான் சூடானே மோகினி கை தீண்டாத மாங்கனி
என் கருத்த புள்ளே ஆடி ஆடி என் கருத்த புள்ள ஆயிரம் மீன் பொட்டிக்க போனே ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிட்டு சேர்த்துனே. ஆயிரம் மீனை பிடிக்க போனே ஆத்துல ஒரு ஆள மீன் மாட்டிக்கிச்சு. ஆமா பிரிச்சிரோப்லமா ஆபரேஷன் பண்ணிருக்காங்க எதுலங்க அதுலதான் என்னால ஆட முடியாது ஆயிரம் மீன் பொட்டிக்க போனே ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிட்டு சேர்த்துனே. கல்யாணத்தை சொல்லி போட்ட நேரிலே, கல்யாணத்தை சொல்லி போட்ட நேரிலே, உன்னை கை பிடிச்சு கொண்டாடுவேன் ஊரிலே. ஏ ஆயிரம் மீனை பிடிக்க போனே ஆத்துல ஒரு ஆள மீன் மாட்டிக்கிச்சு செத்துல. கூப்பிட வேண்டிய ஆளா கூப்பிடணும். ஆமா கூடுமா சித்தாரை கட்டி